வணக்கம். சிலப்பதிகாரத்தில் அடைக்கலக்காதையினுடைய முதல் பகுதி சொல்லியிருக்கிறோம். இதனுடைய நிறைவு பகுதிக்கு வர்றோம். மாடலமறையோனும் கோவலனும் பேசி முடித்த பிறகு, இனிமேல் நீங்கள் மாலை நேரம் ஆயிற்று, இது தவத்தோர் சாலை, ஆகவே இல்லறத்தார்கள் தங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே கோவலனையும் கண்ணகையும் கூட்டிகிட்டு கவுந்தியடிகள் இடைக்குளத்து பெண்ணிடத்தில் அடைக்கலம் கொடுக்க போகிறான். அடைக்கலம் கொடுக்குற போது அவள் அப்போ தான் இயக்கிங்கிற அந்த தெய்வத்துக்கு பால் சோறு கொடுத்துட்டு வர்றான். அவட்ட போய் கவுந்தியடிகள் சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குது. இதோ இந்த பெண் யார் தெரியுமா? இவள் பூம்புகார் நகரத்திலே செல்வ குடும்பத்திலே பிறந்தவள். இவருடைய உள் பாதங்களை பூமி அறிந்ததில்லை. வண்ணச்சிரடி மண்மகள் அறியாதவள். எனக்கு தெரிந்த கற்புடை பெருந்தெய்வம் இவள்தான். இவளுடைய செல்வத்திற்கும் இவருடைய அழகிற்கும் இவருடைய கற்பிற்கும் இவருடைய பெருமைக்கும் ஈடாக யாரையும் சொல்ல முடியாது. இவர்கள் நினைத்தால் மதுரையிலே பெரும் செல்வர்கள் வீட்டில் தங்கலாம். ஆனால் தாயே, நான் உன்னிடத்தில் அடைக்கலமாக இவர்களை தருகிறேன், பார்த்துக்கொள் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் கவுந்தியடிகள் அடைக்கலத்தினுடைய பெருமையும் சொல்லுகிறார். மங்களமடந்தையை நன்னீராட்டி செங்கையல் நெடுங்கன் அஞ்சனம் தீட்டி தேமன் கூந்தல் சின்மலர் பெய்து தூமடி உடி தொல்லோர் சிறப்பின் ஆயமும் காவலும் ஆயிலை தனக்கு தாயும் நீயே ஆகித் தாங்கு. இங்கு என்னோடு போந்த இளங்கொடி நங்கை தன் வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்திலல் கடுங்கதிர் வெண்மையின் காதலன் தனக்கு நடுங்குதுயரெய்தி நாப்புலர வாடி தன்துயர் காணா தகைசால் பூங்கொடி இந்துணை மகளிர்க்கு இன்றியமையா கற்புக்கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் வானம் பொய்யாது வளம் பிழைப்பு அறியாது நீள்நிலவேந்தர் குற்றம் சிதையாது பத்தினிற் பெண்ணீர் இருந்த நாடு என்னும் அத்தகு நல்லுரை அறியாயோ நீ. பூம்புகார் நகரத்திலே அந்த புண்ணியனாகிய தாரன் மாலையன் தமணிய பூணினன் பாரோர் காணா படிமையனாகிய அந்த சாரணர் பகுதியில் இருக்கக்கூடிய தவத்திரு மாக்கள் இருந்த இடத்தில் ஒரு நாள் கை மட்டும் குரங்கின் கையாக உள்ள ஒருவன் அங்கு வர, அங்கிருந்தோரெல்லாம் அவனை வியப்போடு பார்த்து, வானவனாகிய நீ இந்த குரங்கு கையோடு இருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்க, உடனே அவன் சொன்னான், எட்டிசாயலன் என்று ஒருவன் இருந்தான். அந்த பட்டம் பெற்ற அவன் அவனுடைய மனைவி இருவரும் அனைவருக்கும் உணவு தரக்கூடிய பெருமையுடையவர்கள். அவர்கள் யாரையெல்லாம் உபசரிப்பார்கள் என்றால் தவத்திரு மாக்களை எல்லாம் உபசரிப்பார்கள். அப்படி அவர்கள் உபசரிக்கிற போது அவர்கள் வீட்டிலே ஒரு விருந்து நடந்தது. தவத்தில் மிக்கோர் வந்து உணவருந்தினார்கள். அப்போது கண்ணகியின் பெருமையை கவுந்தியடிகள் சொல்கிற வார்த்தையை இளங்கோடிகளின் வரிகளில் கேளுங்கள். தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிது ஆயினும் மிக பேர் இன்பம் தருமது கேளாய். காவிரி படைப்பை பட்டினம் தன்னுள் பூவிரிப்பிண்டி பொது நீங்கின் திருநிரல் உலக நோன்பிகள் ஒருங்குடனிட்ட இளங்கொழி சிலாதலம் மேல் இருந்தருளி தருமம் சாற்றும் சாரணர் தம்முன் திருவில் இட்டு திகழ் திருமேனியன் தாரன் மாலையன் தமணிய பூணினன் பாரோர் காணா பலர்தொடு படிமையன் கருவிரர் குரங்கின் கையொரு பாகத்து பெருவிரல் வானவன் வந்து நின்றோனை சாவகரெல்லாம் சாரணத் தொழுது ஈங்கு யாதிவன் வரவு என இறையோன் கூறும். இப்போது அந்த எட்டிசாயலனை பற்றி அந்த குரங்கு கை வானவன் சொன்னான். எனக்கு எப்படி இந்த குரங்கு கை ஏற்பட்டது என்றால், புகார் நகரத்திலே எட்டிசாயலனும் அவனுடைய மனைவியும் தர்மத்தில் சிறந்து விளங்கி மாதவமுடைய பெரியோர்களுக்கு உணவு கொடுத்து வந்தனர். அப்படி வந்தபோது ஒரு சிறிய குரங்கு ஒன்றும் அங்கே வந்து அவர்கள் சாப்பிட்டது போக இருந்த அந்த மீதத்தை சாப்பிட்டு நின்றபோது அங்கு வந்த பெரியவர்கள், இந்த குரங்கு உங்களை நோக்கி அடைக்கலமாக வந்திருக்கிறது, இதனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்ல, அவர்கள் 2 பேரும் அதே போல அந்த குரங்கை பாதுகாத்தார்கள். அதுவும் அவர்களோடு இருந்து வந்து பிறகு மறைந்து போனது. அப்படி மறைந்து போன போது அது அந்த மாதவர்களுடைய தவத்தோருடைய எச்சிலை மிச்சத்தை உண்டதன் காரணமாக மறுபிறப்பில் அது வானவனாக, அதாவது தேவர்குலத்தில் ஒருவனாக தோன்றியது. அப்படி தோன்றிய அந்த தேவன் நான் தான். ஆனாலும் நான் முன்பிறப்பில் என்னவாக இருந்தேன் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக என் கை மட்டும் குரங்குனுடைய கையாக இருக்கட்டும் என்று நான் வைத்து கொண்டேன். அடைக்கலம் பெற்றதால், அடைக்கலம் தந்ததால் எல்லோருமே உயர்வடைவார்கள். நானும் உயர்வு பெற்றேன். அந்த எட்டிசாயலனும் அவருடைய மனைவியும் உயர்வு பெற்றார்கள் என்று அத்தனை பேருடைய பெருமையையும் எடுத்து சொன்ன கவுந்தியடிகள் இந்த பாடல் வரிகள் மூலமாகவும் அவற்றை சொல்லுகிறார். எட்டிசாயலன் இருந்தோன் தனது பட்டினி நோன்பிகள் பலர்புகழ் மனையில் ஓர் மாதவ முதல்வனை மனைப்பெரும் கிளத்தி
ஏதம் நீங்க எதிர்கொள் அயத்து ஊர்ச்சிறுகுரங்கொன்று ஒதுங்கி உள்புக்கு பார்ப்படு மாதவன் பாதம் பொருதி உண்டொளி மிச்சலும் உகுத்த நீரும் தண்டா வேட்கையின் தான் சிறிது அருந்தி எதிர்முகம் நோக்கிய இன்பச் செவ்வியை அதிரா கொள்கை அறிவனும் நயந்து நின் மக்களின் ஓம்பு மனக்கிளத்தி என மிக்கோன் கூறிய மெய்மொழி ஓம்பி காதற் குரங்கு கடைநாளெய்தவும் தானம் செய்வொழி அதற்கொரு குரு தீதருக என்றே செய்தனல். பின்னர் அவர்களை அழைத்து கொண்டு மாதரி கோட்டையை நோக்கி செல்கிறாள். மதுரை கோட்டை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதாவது மிளையும் கிடங்கும் வளைவிற்பொறியும் கருவிரல் ஊகமும் கல்லுமில் கவனும் பரிவுறு வெண்ணையும் பாகுடு குளிசியும் காய்பொன் உலையும் கல்லிடு கூடையும் தூண்டிலும் தொடக்கும் ஆண்டலை அடுப்பும் கவையும் கழுவும் புதையும் புழையும் ஐயவித் துலாமும் கைபெயர் ஊசியும் செந்தரி சீரலும் பன்றியும் பனையும் எழுவும் சீப்பும் முழுவிரல் கணையமும் கோலும் குந்தவும் வேலும் பிறவும் ஞாயிறும் சிறந்த நால்கொடி நுடங்கும் வாயில் கடந்து. நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம் ஒரு கோட்டை நாடு எப்படி பாதுகாப்பாக இருக்கும். அகழி இருக்கிறது, பல்வேறு வகையான பொறிகள் இருக்கின்றன, காவல் காடு இருக்கிறது, எங்கு நோக்கினும் பாதுகாப்பான வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அதன் வழியாக கோவலனையும் கண்ணகியும் அழைத்து கொண்டு மாதரி உள்ளே செல்கின்றார். இவ்வாறாக அடைக்கல காதை நிறைவு பெறுகிறது. இனி அதனைத் தொடர்ந்து அடுத்த காதையை நாம் காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.